ஆதவ் அர்ஜுனா மார்டினுக்கு முன்னாடி நெருங்கிய தொடர்பு. அடைக்கலராஜ் அவர்களுடைய ஜென்னி கிளப் என்ற நிறுவனம் கோயம்புத்தூரில ஒரு மிகப்பெரிய ஒரு நீச்சல் குளத்தை கொண்ட ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங் உள்ள ஒரு கிளப் ஹவுஸ் ஆகும். அங்கே மார்டினுடைய மகளால் அங்கே நீச்சல் பயிற்சிக்கு வந்த பொழுது அங்கே நீச்சல் பயிற்சியாளராக இந்த ஆதவ் அர்ஜுனா ரெட்டி இருந்த பொழுது அவர்களுக்கு இடையே காதல் ஏற்பட்டு அந்த காதல் ஏற்பட்டதன் விளைவாக அவருடைய பிடிவாதத்தின் காரணமாக மார்டின் ஆதவ் அர்ஜுனாவை திருமணம் செய்து வைத்தார். இப்படி எந்த ஒரு பின்புலமும் இல்லாத ஆதவ் அர்ஜுனா மார்டினுடைய மகளை திருமணம் செய்த காரணத்தினாலேயே அவர் மிகப்பெரிய செல்வந்தராகிவிட்டார். ஒன்று, மார்டின் தமிழகத்தை மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா காலத்திலே அங்கே லாட்டரியினுடைய விபரீதங்களை அறிந்து அவர் லாட்டரி சீட்டை தடை செய்துள்ளார். அப்பொழுது மாண்புமிகு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவிடம் நான் பாராளுமன்ற தேர்தலிலே 40 தொகுதிகளுக்கு ஒரு தொகுதிக்கு 10 கோடி வீதம் 400 கோடி உங்களுக்கு அன்பளிப்பாக தருகிறேன். வெற்றி பெற்றும் போது நீங்கள் திரும்பவும் தடை செய்யப்பட்ட அந்த லாட்டரியை நீங்கள் தமிழகத்தை கொடுப்பதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். மாண்புமிகு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இது ஒரு தவறான செயலாகும், நீ எனக்கு 400 கோடி பணம் தர வேண்டாம், என்னுடைய மக்கள் சுரண்டப்படக்கூடாது என்று ஆணித்தரமாக அவரை விரட்டிவிட்டார். இப்போ அடுத்ததாவது இப்படிப்பட்ட சூழ்நிலையில அங்க தமிழகத்தில் எப்படியாவது லாட்டரிச்சீட்டை குறிக்கோளாக கொண்டு அப்ப ஆதவ் அர்ஜுனா இப்போ அவரு சொந்த ஊரு சொந்த மாநிலம் தமிழ்நாடுங்களா இல்ல வெளி மாநிலம்? அவர் ரெட்டியை போய் சேர்ந்தவர். சென்னையில இருந்தார். அப்பொழுது கோயம்புத்தூர்ல அங்கே ஜென்னி கிளப் ஹவுஸ்ல வந்து நீச்சல் பயிற்சியாளராக மாறினார். இப்படி இருக்கும் சூழ்நிலையில தாவேக்காவுடைய கட்சியில சேர்ந்து சில காலமான பல்வேறு சர்ச்சைகளை சிக்கினதுக்கு அப்புறம் இப்போ உயர் நீதிமன்றம், அதாவது டெல்லி உயர் நீதிமன்றத்துல நாங்க வழக்கு தொடர்ந்தோம், அதை நாங்க வெற்றி பெற்றுட்டோங்கிற மாதிரி ஒரு மேடை பேச்சுகள்ல ஒரு ஆளுங்கட்சி மற்றும் முதலமைச்சர் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு பதவியில் அமைச்சர் பதவியில் இருக்கக்கூடியவர்கள்லாம் ரவுடி கும்பல் இப்படின்னு பேசுவது சரியா? பிரசாந்த் கிஷோர் அவருடைய அந்த பொருளாதார அமைப்பில இவரும் ஒரு நிர்வாகியாக இருந்து திமுகவுடைய வெற்றிக்காக ஒரு வீகம் அமைத்து அந்த வீகத்திலே பணியாற்றிய நபர் என்ற முறையிலே திமுகவுக்கும் அவருக்கும் ஒரு நெருங்கி கொண்டிருந்தது. இவர் திமுகவிலே இணைய வேண்டும் என்று கருதினார்கள். ஆனால் திமுக இவருடைய குள்ளநெறித்தனத்தை கண்டுபிடித்து இவர்களை விரட்டிவிட்டார்கள். அதுபோல அங்கே திருமாவளவன் அவர்களுடைய விடுதலை சிறுத்தை கட்சியிலே துணை பொதுச் செயலாளர் என்ற பகுதியை கொடுத்தார்கள். அங்கே இவரை வைத்து அந்த விடுதலை சிறுத்தை கட்சியை மூடக்கூடிய வகையில அவர் மாற்றினார். இது திமுகவினுடைய அறிவுறுத்தலின் காரணமாகவும் விடுதலை சிறுத்தையினுடைய திருமாவளவனுடைய அறிவுரையின் காரணமாகவும் அவரை அங்கிருந்து விரட்டிவிடப்பட்டார். ஒரு அரசியலில் அனாதையாக இருந்த பொழுது அங்கே சினிமா நடிகர் விஜய் அவர்கள் புதிய கட்சி ஆரம்பிக்கலாம் என்ற ஒரு எண்ணத்தை விதைத்து அந்த கட்சியை தன்னையும் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தார். அப்பேற்பட்ட நிலத்திற்கு நிலம் மாறக்கூடிய
ஒரு அரசியல் துரோகி, ஒரு அரசியல் ஒரு முட்டை என்றே கருதலாம். மேடையில வந்து நக்கீரன் கோபாலத்தான் வந்து தாக்கி பேசியிருக்கிறாரு. நக்கீரன் கோபாலும் வந்து கொஞ்சம் விஜய் வந்து தரக்குறைவா பேசினதாகவும் ஒரு அடாபுடாங்கிற ஒரு வார்த்தைகளை திணிச்சது பேசினதாகவும் அதை வந்து ஆதவ அர்ஜுனா வந்து பேசியிருக்கிறாரு. அவர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரை போல அங்கே திருமாவளவனுடைய விசிகாவில இணைந்தார். முதலாக அவர் ரெட்டி இனத்தை சேர்ந்தவர் என்று முதலில் பகிரங்கப்படுத்தியவர் நக்கீரன் கோபால். எனவே தான் அந்த அதாவது வந்து பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல் வகுப்பை சேர்ந்த மக்கள் இவரை புறக்கணிக்கக்கூடிய வகையில் அவர் ரெட்டி என்ற வகுப்பை சொன்னதால் அவருடைய இமேஜ் சரிந்தது. நக்கீரன் கோபால் வந்து